பிதாவாய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த வீடியோ காண்கிற யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையோடு உள்ள தொடர்பில் அந்தி கிறிஸ்து என்றதான ஒரு விஷயம் அதில் உட்பட்டு வருகிறது. இந்த அந்தி கிறிஸ்து யார் என்றதான கேள்விக்கு விடை இதுக்கு முன்னாலே பதிவேற்றம் செய்ததான வீடியோவில் அந்தி கிறிஸ்து யார் என்ற கேள்வியோடு ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்திருந்தேன். அந்த வீடியோக்களை எல்லாம் IAGM எக்கோ என்ற பிளேலிஸ்டில் உங்களுக்கு காணலாம். தயவாய் கண்டு சத்தியங்களை அறிந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இந்த பூமியில் வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்து என்றதான ஒரு உலக ஏகாதிபதி இந்த பூமியில் எப்படி ஆட்சி செய்வான், எப்படிப்பட்ட சுபாவத்தோடு கூட காணப்படுவான், என்னென்ன கொடுமைகள் செய்வான் என்பதை குறித்து வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தீர்க்கதரிசன அடிப்படையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னால் இந்த பூமியில் வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து அது யாராயிருக்கும், எப்படிப்பட்டவனாயிருக்கும் என்பதை குறித்து தெளிவான அறிவு இன்றைய நாட்களில் ஈவன் கிறிஸ்துவ கோலத்தில் கூட மிக குறைவு. வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து ஓரளவுக்கு தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி கர்த்தருக்குள் வாழும்படியான காலகட்டாயத்துக்குள்ளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியினால் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்து யாரா இருக்கும் என்பதை அடையாளங்களை குறித்து வரும் நாட்களில் சில தெளிவாக பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அதை சொல்வதற்கு முன்னால் அந்தி கிறிஸ்துவை குறித்து சாதாரணமாக கிறிஸ்தவ வட்டாரங்களில் சில தவறான உபதேசங்கள் இன்றைக்கும் காணப்படுகிறது. அந்தி கிறிஸ்து என்ற வேதத்தில் விசேஷிக்கப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மனுஷன் அது ஒரு மனிதன் அல்ல, அது ஒரு பிரதீகம் அல்லது ஃபிகர், ஒரு நிழல் மட்டும்தான். அது ஒரு மனிதன் அல்ல என்று படிப்பிக்கிறவர்களும் பிரசங்கிக்கிறவர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் கருத்தாய் படித்து பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து என்று சொல்வது ஒரு அடையாளம் அல்ல, மாறாக அது ஒரு மனிதனே என்று வேதாகமம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாய பாவ மனுஷன் என்று ஒரு பர்டிகுலர் ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று ஒரு மனிதன் என்று எடுத்து சொல்லி இருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்று சொல்வது ஒரு நிழல் அல்ல, ஒரு அடையாளம் அல்ல. அந்தி கிறிஸ்து என்று சொல்வது பாவ மனுஷன் என்று, அது ஒரு மனிதன் என்றும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை தான் தானிய தீர்க்கதரிசன புஸ்தகம் படிக்கும் போதும் ஒரு மனிதனாகவே அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை குறித்து அவன் யாரா இருக்கும், அவனுடைய அடையாளம் என்ன என்பதை குறித்து தெளிவாக வேதாகமத்திலிருந்து வேதாகம அடிப்படையில் நமக்கு கண்டுகொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த வீடியோ மூலமாக அவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும், அவனுடைய சுபாவத்தின் மூலமாக அவனை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை குறித்து சுருக்கமாக இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகம் முழுவதையும் ஒரே கொடையின் கீழ் ஆட்சி செய்ய போகிற ஒரே ஒரு மனிதன்
அந்தி கிறிஸ்து என்று தீர்க்கதரிசன வெளிச்சத்தில் தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் ஒரே ராஜா ஆட்சி செய்திருந்ததாக ஆதாரமே இல்லை. ஆனால் வேதாகமத்தில் இந்தியா உட்பட 127 மாகாணங்களை அல்லது ராஜ்யங்களை ஆட்சி செய்த அகாஸ்வேரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த ஒருவரையும் சரித்திரத்திலே நம்ம கண்டுகொள்ள முடியாது. இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவின் ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஆட்சி செய்கிறார்கள். இஸ்ரவேலை பொறுத்த மட்டும் இஸ்ரவேல் ராஜ்யத்தில் அங்குள்ள ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு ராஜ்யத்திலும் அந்தந்த இடத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஆனால் உலகத்தை முழுவதும் ஒரு கொடையின் கீழில் ஒரு மனிதன் ஆட்சி செய்ததாக சரித்திரத்தில் காணப்படவில்லை. ஆனால் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்து என்று சொல்கிற மனுஷன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும்படியான அதிகாரம் உள்ளவனாக வெளிப்படுகிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய போகிற அந்தி கிறிஸ்து எப்படி இந்த ஆளுகையின் அதிகாரத்தை இவன் எங்கே இருந்து பெற்றுக்கொள்கிறான் என்பதை குறித்து 2 காரியங்களை வேதாகமத்தில் இருந்து தெளிவாக சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்து தன் ஆளுகையின் அதிகாரத்தை முதலாவது சாத்தாண்டத்திலிருந்து அவன் நேரடியாக ஆனால் மறைமுகமாக பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் படித்து வரும்போது, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. இனி அடுத்து, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இங்கே மிருகம் என்று சொல்லுகிறது. வேதாகம் படிக்கிற ஏகதேசம் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அந்தி கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த ஆளுகையின் அதிகாரம் கொடுக்கிறது யார் என்று 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. வலு சர்ப்பமானது, வலு சர்ப்பம் என்று சொல்வது சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாக வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வலு சர்ப்பமாகிய சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் ஆளுகையையும் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறது. இப்போ அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஆட்சி செய்கிற சிங்காசன அதிகாரத்தை சாத்தானிடத்திலிருந்து நேரடியாக ஆனால் மறைமுகமாக பெற்றுக்கொள்கிறான். இந்த அதிகாரத்தை சாத்தான் நேரடியாக வந்து அதிகாரத்தை சிங்காசனம் தருகிறேன் என்று சொல்லி அல்ல, காண முடியாதவன் சாத்தான். ஆனால் சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் மறைமுகமாக ஆனால் நேரடியாக அந்தி கிறிஸ்துவுக்கு கையளிக்கிறான். அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஆட்சியும் அதிகாரத்தை சாத்தாண்டத்திலிருந்து நேரடியாக மறைமுகமாக பெற்றுக்கொள்கிறார். 2வது, பூமியில் உள்ள ராஜா கட்டத்திலிருந்து அவன் ஆளுகையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களில், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். ரோமா ஆளுகைக்கு உட்பட்ட 10 ராஜ்யங்களில் உள்ள 10 தலைவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இந்த 10 ராஜ்யங்களுடைய அதிகாரிகள் உலகம் முழுவதையும்
அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தையும் தங்களுடைய வல்லமையையும் மிருகத்துக்கு கொடுக்கிறார்கள் சொன்ன அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பார்கள். இந்த 10 ராஜாக்கள் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலேயும் தீர்க்கதரிசன மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில இடத்தில் அதுக்கு பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேபுகத்நேச்சர் ராஜாவு கண்ட சிலையில் அதன் கால் பாதத்தில் 10 விரல் இருக்கிறது. அந்த 10 விரலும் 10 ராஜ்யங்கள். கிறிஸ்தவர்களாக எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இனி அதே காரியத்தை தான் தானியேல் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் 4 மிருகங்களில் கோரம் பயங்கரமான மிருகம், 4வது மிருகம், அதுக்கு தலையில் 10 கொம்புகள் இருக்கிறது. அந்த 10 கொம்புகளில் இருந்தாலும் சிறிய கொம்பாகி அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிறது. அது ரோமா சாம்ராஜ்யத்தின் 10 ராஜ்யங்கள், 10 ராஜ்ய தலைவர்கள். அதே விஷயத்தை தான் வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்தது. அப்ப அந்த 10 கொம்புகள் என்று சொல்வது 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், 10 ராஜ்ய தலைவர்கள். இப்ப ரோமா சாம்ராஜ்யத்தின் பின்னணியில் பிறகு கடந்து வருகிற 10 ராஜ்யங்களுடைய தலைவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுகையின் அதிகாரத்தையும் அந்தி கிறிஸ்து உலகம் முழுவதையும் ஒருமித்து ஆட்சி செய்வதற்கு அவருடைய அதிகாரத்தை அனுமதி அவர்கள் வழங்கி கொடுக்கிறார். அந்தி கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை ஒன்று சாத்தாண்டத்திலிருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெற்றுக்கொள்கிறார். 2 பூமியில் உள்ள ரோமா சாம்ராஜ்யத்தின் பரம்பரையில் பிறகு எழும்பி வருகிற 10 ராஜ்யங்கள் வெளிப்படையாக தங்களுடைய அதிகாரத்தை ஆளுகையையும் அந்தி கிறிஸ்துவை கொடுக்கிறார்கள். அப்ப அந்தி கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்ய போகும் காலம் மிக தூரத்தில் இல்லை, மிக சமயமாயிருக்கிறது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? வேதாகம வெளிச்சத்தில் அதுக்குள்ள ஆதாரம் இருக்கிறது. இப்ப அந்தி கிறிஸ்து யார் என்று யாருக்குமே தெரியாது. ஈவன் கிறிஸ்தவர்களாக இருக்கிற தெய்வ மக்களுக்கும் நல்ல வேத பண்டிதர்களாக இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கூட அந்தி கிறிஸ்து யாராய் வெளிப்படுவான் என்பதை குறித்து திட்டமாக புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலாக இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நிலைமையில் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்ன வெளிப்பட போகிற உலக அதிகாரியை அவன் எங்கே இருந்து வருவான், எப்படிப்பட்டவனாயிருப்பான் என்பதை குறித்து அடையாளம் கண்டுகொள்வது என்று சிரமமான காரியமாக இருந்தாலும் வேதாகம் அதுக்கு ஒரு விதத்தில் அடையாளப்படுத்துகிறது. அவன் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்பதற்கு முதலாவது அடையாளம் அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய குணங்கள். அவனுடைய சுபாவத்திலிருந்து ஓரளவுக்கு அந்தி கிறிஸ்து யாரா இருப்பான் என்று நமக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்படியானால் வேதாகமத்தில் அவனுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து 10 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவது சுபாவம், அவன் மூர்க்க குணமுள்ளவனாயிருப்பான். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். மூர்க்க குணம் உள்ள மனிதனாயிருப்பான். கொடூர மனமுள்ள முகமுள்ள மனிதனாயிருப்பான். அதே காரியத்தை தான் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலும், ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரகத்தோடே புறப்பட்டு போய். முதலாவது சுபாவம்,
மூர்க்க குணம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னா, ஒரு இரக்கம் என்பது துளியேலும் இல்லாமல் இருக்கிற ஒரு மனித குணம். இந்த உலகத்தில் கொடூரமான மூர்க்க குணமுள்ள அநேக அதிகாரிகள், ஆளுநர்கள், உலகத் தலைவர்கள் பூமியிலே உண்டாயிருந்ததாக சரித்திரத்தின் பல பாகங்களில் நமக்கு பல காலங்களில் நம்ம கண்டுகொள்ள முடியும். உதாரணமாக நீரோ சக்கரவர்த்தி, ரோமா ஆள்கை உட்பட்ட நீரோ சக்கரவர்த்தி, அதுபோல ஹிட்லர், இதுபோல பல தலைவர்கள் மிக கோப குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் அநேக உலக தலைவர்கள் மிகவும் கோபம் உள்ளவர்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லாவருக்கும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் என்றுள்ள ஒரு தயை, இரக்கம் அவங்களுக்குள் உண்டாயிருக்கிறது. ஆனால் அந்தி கிறிஸ்துவாக வெளிப்பட போகிற மனிதனுக்கு தயை, இரக்கம், கருணை இதனுடைய அடையாளமே இருக்காது. எதை செய்தாலும், எதை பேசினாலும், அது உலக பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும், அரசியல் பரமான காரியங்களாக இருந்தாலும், ஆளுகைபரமான காரியங்களாக இருந்தாலும், எந்த விஷயத்தை அடிப்படையாக பார்த்தாலும் அந்தி கிறிஸ்துவுக்கு இரக்க குணம் என்ற ஒரு குணமே இருக்காது. அவன் கொடூர முகமுள்ள மனிதனாய் காணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் உக்கிர கோபத்தோடு யுத்தம் செய்ய புறப்படுவான் என்றும் நமக்கு தானியேல் 11:44 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற இரண்டாவது குணம் சூதான பேச்சு பேசுகிறவன், தந்திரபூர்வமான பேச்சு பேசுகிறவன். நேரமே வாசித்த அதே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23 வசனத்தில், அவருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழுப்புவான். சூதான பேச்சு, தந்திரமாய் பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளுகிற இருதயமுள்ள ஒரு மனிதன், தந்திர மனமுள்ள மனிதன், சாமர்த்தியமான பேச்சுகளின் மூலமாக ஜனத்தை இழுத்து வசீகரித்துக் கொண்டு, சூதான பேச்சு, தந்திரமான பேச்சுகள் மூலமாக தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய ஆளுகை நிலைநிறுத்துகிற சுபாவம் உள்ள மனிதனாயிருப்பார். மூன்றாவது, அந்தி கிறிஸ்து தன் இருதயத்தில் தன்னைத்தான் உயர்த்துகிற மனிதனாயிருப்பான். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அவன் தன் உபாயத்தினால் பஞ்சகத்தை கை கூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து போடுவான். அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காண்கிறது. அந்தி கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் பெருமை கொண்டு, அகங்காரம் கொண்டு தன்னைத்தான் மேன்மைப்படுத்துகிற மனிதனாயிருப்பான். லூசிபராயிருந்த சாத்தாண்டத்தில் இருந்தாகும் இந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் பெருமைப்பட்ட அதே ஆவியைத்தான் இவனிலும் காண முடிகிறது. அப்ப தன் இருதயத்தில் தன்னைத்தான் உயர்த்துகிற, பெருமையை பேசுகிற, பெருமைப்படுத்துகிற சுபாவம் உள்ளவனாயிருப்பான். அதே காரியத்தான் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னைத்தான் உயர்த்தி, தன்னை விட வேற யாரும் இல்லை, ஆளு நான், எல்லாத்திற்கும் எல்லாம் நானே என்ற மன நிலைமையோடு இருக்கிற இருதயம் உள்ளவனாய் இருப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது, அவனுடைய சுபாவம்
பெரிய காரியங்களை பேசுகிற மனுஷனாயிருப்பான். தானியேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். அந்த கொம்புகளையும் நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பி வந்தது. சின்ன கொம்பு என்று சொல்வது அந்தி கிறிஸ்து என்று கிறிஸ்துவலாய் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முன்பாக முந்தின கொம்புகள் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பில் மனித கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. அப்போ பெருமையான காரியங்களை இன்றைக்கும் கிறிஸ்தவர்களிடையில் ஊழியர்களிடையில் தங்களை பெருமைப்படுத்தி தன்னை விட மேலாக வேற யாரும் இல்லை என்றுள்ள எண்ணத்தோடு பேசுகிறவர்களும் இன்றைக்கும் இல்லாமல் இல்லை. இந்த ஆவியை கவனித்துக் கொள்ள வேண்டியதுதான். அந்தி கிறிஸ்துவின் அவன் வாய் திறந்தால் பெருமையான காரியங்களை தான் பேசுவான். இனி அந்தி கிறிஸ்துவின் சுபாவத்தில் 5வது அடையாளம் என்று சொல்வது எந்த தேவர்களையும் மதியாமல் சத்திய தேவனுக்கு விரோதமாகவும் தன்னை தான் உயர்த்துகிறவனாயிருப்பான். தானியேல் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை தான் உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாய் ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். இந்தியாவில் மட்டும் 33 கோடி தேவர்கள் உண்டென்று இந்து மதம் சொல்லுகிறது. இதுக்கு பிறகு உலகம் முழுவதும் எத்தனை தேவர்கள் உண்டென்று கணக்கில். அந்தி கிறிஸ்து இந்த எத்தனை கோடி தேவர்கள் இருந்தாலும் அந்த தேவன்மாரை தேவர்களை ஒருவரை அவர் மதிக்கிறதே இல்லை. மட்டுமல்ல, அகிலாண்டத்தை சிருஷ்டித்த தேவாதி தேவனுக்கு விரோதமாகவும் தன்னைத்தான் உயர்த்துகிற மனிதனாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே காரியத்தை தானியேல் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி, அந்த கொம்பாகிய அந்தி கிறிஸ்து சேனையுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. இப்ப சேனைகளின் அதிபதி என்று சொல்கிறது யெகோவா என்ற தேவாதி தேவனை குறித்தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தேவாதி தேவனுக்கு விரோதமாகவும் அவன் பேசுகிற சுபாவம் உள்ளவனாயிருப்பான் என்று சொன்னால், பூமியில ஒரு தேவர்களையும் மதிக்கிறது இல்லை. அகிலாண்டத்தை சிருஷ்டிச்ச தேவாதி தேவனையும் அவன் மதிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் விரோதமாக பேசும் குணம் உள்ளவனாக இருப்பான். அதே காரியத்தான் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, உன்னதமானவர் என்று சொல்லும் போது யெகோவாயாம் தேவன், தேவனுடைய ஒரு நாமம் யெகோவா என்று. உன்னதமான தேவனுக்கு விரோதமாக, தேவாதி தேவனுக்கு விரோதமாக கூட அவன் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்று சொன்ன உன்னதமான தேவனுக்கு விரோதமாக தன்னைத்தான் உயர்த்தின ஒருவனாக லூசிபர். அந்த லூசிபர் தேவாதி தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி தேவனுடைய ஆராதனை கவர்ந்து கொள்ளும்படியாக முயற்சித்தபடியினால்தான் கர்த்தர் அவனை தள்ளிட்டு அவன் சாத்தானாக மாறினான். அந்த சாத்தானத்தில் இருந்து அல்லவா அந்தி கிறிஸ்து ஆளுகையின் அதிகாரம் பெற்றுக்கொண்டது. அந்த ஆவி இவனுக்குள்ளே கொண்டிருக்கிறது. தேவாதி தேவனுக்கு விரோதமாகவும் எந்த தேவர்களையும் அவன் மதிக்காமல் அவன் வம்பு பேசுகிற, பெருமைகளை பேசுகிற இருதயம் உள்ளவனாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அதே காரியத்தான் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும்
தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் இருப்பான். அந்திகிறிஸ்துவின் சுபாவம், அவன் தேவனுக்கு விரோதமாகவும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன். அந்த சுபாவம் உள்ளவனாயிருப்பான். அந்திகிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ளும்படியான 6வது சுபாவம், அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல இருந்து தேவன் என்று சொல்கிறவனாயிருப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதே 4ஆம் வசனத்தில், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், அடுத்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். எருசலேம் தேவாலயத்தில் அவன் சிங்காசனமிட்டு அதில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், நான் ஆகும் தேவன். நான் தேவன் என்று சொல்ல மனிதர்கள் தாராளம் உண்டு. இந்தியாவில் பல இடங்களில் உண்டு. மனிதனாய் பிறந்தவன் தேவனாக வழிபடப்படுகிற நிலைமைகள் இன்றைக்கும் பூமியில் உண்டு. இனி தான் கிறிஸ்து என்று வெளிப்படுத்தி வந்த அநேகர் உண்டு. அவர்கள் எல்லாரும் மரித்து மண்ணோடு மண் மறைந்து போனார்கள். இதுபோல அந்தி கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் இருந்து நான் தான் தேவன் என்று தன்னை பிரகடனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் சிங்காசனத்தில் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. 7வது அவனுடைய சுபாவம், தேவனுக்கு எதிராக தூஷண வார்த்தைகள், தூஷணம் சொல்லுகிற சுபாவம் உள்ளவனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வசனங்களில், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. 6ஆம் வசனத்தில், அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. அதே காரியத்தை தான் தானியேல் 7:25 படிக்கும் போதும் அதிலையும் கண்டுகொள்ள முடியும். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, இப்போ அந்திகிறிஸ்துவின் சுபாவம் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல இருக்கிறது மட்டுமல்ல, வாய் திறந்தால் தேவனுக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுகிற, தூஷிக்கிற சுபாவம் உள்ளவனாயிருப்பான். அந்திகிறிஸ்துவை அடையாளம் காணக்கூடிய 8வது சுபாவம், அவனுடைய பிதாக்களுடைய முன்னோர்களுடைய தேவனை கூட அவன் மதிக்கிறதே இல்லை. தானியேல் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் தன் முற்பிதாக்கள் ஆராதித்து வந்த தேவர்களை கூட அவன் மதிக்கவே மாட்டான். அவ்வளவு இருதய அகங்காரம் உள்ள மனித சுபாவம் உள்ளவனாயிருப்பான் அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்துவை அடையாளம் காண 9வது அடையாளம், ஸ்திரீகளுடைய சிநேகத்தை அவன் அலட்சியம் பண்ணுவான். அதே தானியேல் 11:37, அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமல் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்குவான். இந்த ஸ்திரீகளின் சிநேகத்தை குறித்து 2 வார்த்தை சொல்லுகிறேன். வேதாகமத்தில் படித்து பார்க்கும்போது ஸ்திரீகளின் சிநேகம் என்று சொல்வது மிகவும் விலையேறப்பெற்றதாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளின் அன்புக்கு, ஸ்திரீகளின் சிநேகத்திற்கு அடிமைப்படாத யாருமே இருக்க முடியாது என்று சொல்லலாம்.
சரித்திரத்தின் பகுதியில் பார்த்தாலும் ஸ்திரீகளின் அன்புக்கு அடிமைப்பட்ட ஆளுகைக்காரர்கள், சாதாரண ஆளுகள் உள்ளதா நமக்கு தெரியும். இனி வேதாகமத்திலும் ஸ்திரீகளின் அன்புக்கு, அவர்கள சிநேகத்திற்கு கீழ்ப்பட்ட அடிமைப்பட்ட அநேகரை வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஸ்திரீகளின் சிநேகம், அன்பு என்று சொல்வது மிக விசேஷமாய் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஸ்திரீகளின் அன்புக்கு கூட, அவங்களுக்கு சிநேகத்துக்கு கூட அந்தி கிறிஸ்து அடிமைப்படவே மாட்டான். அப்ப அவனுடைய சுபாவம் எவ்வளவு கொடூரமா இருக்கும். எந்த ஸ்திரீ அவன் மதிக்கிறது இல்லை. எந்த ஸ்திரீனுடைய அன்புக்கும் அவன் அடிமைப்படுகிறதே இல்லை. எந்த ஸ்திரீனுடைய வசீகரிக்கும் வார்த்தைகளுக்கு, இன்பமான வார்த்தைகளுக்கு அவன் அடிமைப்படும் சுபாவமே உள்ளவனா இருக்க மாட்டான். அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காண 10வது அவனுடைய சுபாவம், தன் முற்பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் முத்துக்களினாலும் உண்டாக்கி அதை வணங்குவான். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். எந்த தேவனையும் அவன் மதிக்கிறது இல்லை. தேவாதி தேவனுக்கு விரோதமாகவும் பேசுகிறான். மட்டுமல்ல, தன் முற்பிதாக்கள் ஆராதித்துக் கொண்ட தேவர்கள், அவர்கள் அறியாத தேவர்களை ஒரு பெயரில் ஒரு சிலையை வெள்ளியினாலும் பொன்னினாலும் விலையேறின முத்துக்களினாலும் அலங்கரித்து உண்டாக்கி அதை அவன் கனம் பண்ணுவான். இதை சொல்லும்போது வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் படிக்கும்போது தேவன் நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஒரு சிலையை குறித்து தரிசனம் கொடுக்கிறார். அதை தானியேல் விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பெரிய சிலை. இந்த விளக்கத்தை கண்டதுக்கு அறிந்து கொண்டதுக்கு பிறகு 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அவன் கண்ட சொப்பனத்தில் கண்ட சிலையை பாபிலோனில் தூரா சமபூமியில் நிறுத்திற்று எல்லா பிரஜைகளையும் அதற்கு முன்னால் முழங்கால் படிட்டு வணங்கும்படி ஆராதிக்கும்படி அவன் கட்டளையிட்டான் என்று தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல அந்தி கிறிஸ்துவும் உலகத்துள்ள ஒரு தேவர்களை மதியாமல் இருந்தாலும், தேவாதி தேவனை கூட அவன் மதியாமல் இருந்தாலும், தன் பிதாக்கள் அறியாத வேற ஒரு தேவனுடைய பேரில் ஒரு சிலையை வெளிநாள் பொன்னினால உண்டாக்கி அதை நிறுத்தி அதை கனம் பண்ணி அதை அவன் ஆராதிப்பான். அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காண்கிறது எப்படி? அதில் முதலாவது அடையாளம் அவன் சுபாவத்தின் மூலமாக ஆரம்பத்தில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். 1, அவன் மூர்க்க குணம் உள்ளவனாயிருப்பான், இரக்கமே இருக்காது. 2, சூதான பேச்சுள்ளவனாயிருப்பான், தந்திரமான வார்த்தைகளை பேசி நயமாக காரியங்களை சாதிக்கிற மனிதனாயிருப்பான். 3, தன் இருதயத்தில் தன்னைத்தான் அல்லாமல் வேற யாரும் இல்லை என்றுள்ள இருதயத்தில் எண்ணி சொல்கிறவனாயிருப்பான். 4, தன் இருதயத்தில் பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பான். நான் அதை செய்தேன் என்று சொல்லி பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பான். 5, எந்த தேவர்களுக்கும் தேவாதி தேவனுக்கும் விரோதமாக தன்னைத்தான் உயர்த்துகிறவனாயிருப்பான். 6, தேவனுடைய ஆலயத்தில் தேவனென்றே சொல்லி தேவனாக நடித்து தேவனாக இருப்பான். 7, தேவனுக்கு விரோதமான தூஷணங்கள் பெருமையான வார்த்தைகளையும் பேசுகிறவனாயிருப்பான். 8,
அந்தி கிறிஸ்துவின் பிதாக்களின் தேவர்களை கூட அவன் மதிக்கிறவனாய் இருப்பதில்லை. 9வது, ஸ்திரீகளின் அன்பையும் சிநேகத்தையும் அவன் அலட்சியம் பண்ணி நிராகரிக்கிறவனாயிருப்பான். 10வது, அவனுடைய முற்பிதாக்கள் அறியாத தேவர்களை பொன்னினாலும் வெள்ளியினாலும் முத்துக்களினாலும் உண்டாக்கி அதை கனம் பண்ணி அதை ஆராதிக்கிறவனாயிருப்பான். இப்போ இந்த காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்து யார் என்று கிறிஸ்தவ குலத்தில் கூட அடையாளம் காண்பது அரிதா இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவன் அடையாளம் காணுகிற முதலாவது அடையாளம் அவனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தில் 10 சுபாவங்களை வேதாமத்தில் தெளிவாய் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வெளிப்படும் காலத்தில் ஆரம்பத்தில் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்தி கிறிஸ்துவின் அடையாளங்கள் அவனுடைய சுபாவங்கள் என்ன என்பதை உற்று கவனித்து அவனை அடையாளம் கண்டு அவன் எது கிறிஸ்து வெளிப்பட்டு விட்டான் என்று புரிந்து கொண்டு கர்த்தருடைய கிருபையை ஜெபித்து நாம் பெற்றுக்கொண்டு அவனுடைய கந்தங்களிலிருந்து தப்பித்து கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை தருவாராக. இப்போ அந்தி கிறிஸ்து யார் என்பதற்கும் அவனை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதற்கும் ஒரு காரணத்தை இந்த வீடியோ மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீதி உள்ள காரியங்கள் எல்லாம் வரும் நாட்களில் உள்ள வீடியோக்களில் நான் அதை பகிர்ந்து கொள்ளலாம். அதுகொண்டு என்னை கேட்கிற பிரிய தெய்வ பிள்ளையே, காலங்கள் மிக வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம். ஒருவருக்கு கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அந்த ராக்காலம் சீக்கிரம் வரப்போகிறது. உலகத்தை முழுவதும் ஆட்சி செய்து உலகத்தையும் விசேஷால் பரிசுத்தவான்களாய் கிறிஸ்தவர்களையும் தெய்வ மக்களையும் ஒடுக்கும் ஒரு காலம் மிக வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த காலகட்டத்தில் இது அடையாளங்களை நாம் புரிந்து கொண்டு அவன் தப்பித்துக் கொள்ளும்படியான தேவ கிருபை பெற்று கர்த்தர் வருகைக்கென்று ஆயத்தப்பட நமக்கு எல்லாருக்கும் ஆயத்தப்படும். கர்த்தர் அதற்காக நமக்கு எல்லாரும் கிருபை தருவாராக. அடுத்த வீடியோவுமாய் நாம் காண்கிறது வரைக்கும் கர்த்தர் நாம் தாமே நம்ம எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. May God bless you.